நான் பாலை கொண்டு போய் ஸ்ரீஜா கிட்ட கொடுத்தேன். ஆனா ஸ்ரீஜா விரதம் முடிகிற வரைக்கும் நான் எச்சில் கூட முழுங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. பசிக்குது. ஐயோ, பசி தாங்க முடியலடா சாமி. சொல்லு, எங்க இருக்கீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் இங்க பசியில துடிச்சிட்டு இருக்கேன். நீங்க அங்க நல்லா நெய் ஊத்தி சாப்பிட்டு இருக்கீங்கல்ல? நான் ஜெயில கூட பட்னி கடந்தது இல்ல. உங்களை நம்பி வந்த என்ன இப்படி பட்னி போட்டு சாகடிக்கிறீங்களே. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் இப்போ சாப்பிட்டே ஆகணும். எனக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணுங்க. சரி. அங்க ஸ்ரீஜாவும் எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க. யாருக்கும் தெரியாம சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடு. மசாலோட வேணாமா? நாகு, பாட்டு ஏதோ மோர் கேட்ட மாதிரி இருந்துச்சு, போய் பாரு. சரிங்க ஐயா. சாப்பிடுங்க. ஏன் இப்படி அலையறீங்க? வயசு பொண்ணு நான் இருக்கேன், அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? எதா இருந்தாலும் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடுறீங்க. கொஞ்சம் எங்களுக்கும் என்ன சாப்பாடு கருமம். உப்பு சாப்பாடு. அன்னைக்கு பிரீத்திக்கு கொடுத்தியே அதே மாதிரி உப்பு போட்ட சாப்பாடு. இங்க பாரு, இதுக்கு மேல இங்க இருக்கணும்னு நினைக்காம நீ ஏன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு. நீயா போனேன்னா உனக்கு நல்லது. இல்ல இந்த மாதிரி தினம் தினம் டார்ச்சர் பண்ணி உன்னையே போக வச்சிடும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கும் தான். நல்ல வேளை அந்த உப்பு சாப்பாட்டை நம்ம சாப்பிடல. தப்புஞ்சோம். நீங்க சாப்பிடலேன்னு சந்தோஷப்படுறீங்களா? இந்தா.
டான்ஸ் இந்த மாதிரி ஆடணும், புரியுதா? சரி நீ போ, நான் ஆடிக்கிறேன். முதல்ல நாங்க எப்படி ஆடுறோம்னு பாரு, அப்புறம் நீ ஆடலாம். நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு டான்ஸ் சொல்லி தர வந்த மாதிரி தெரியலையே. உனக்கு அதான் ஆடிட்டு இருக்கேன், நீ போய் பாரு. போ. பாக்குறேன். எங்க நீங்க போய் அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்க. ஓகே, இதோ போறேன். என்ன திடீர்னு நம்மள போ சொல்றா? இவ அப்படி சொல்ல மாட்டாளே. சந்திரிகா, நான் போய் கூப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்காது. நாகு அனுப்பேன். ஐயோ, நான்லாம் போக மாட்டேன். நாகு, நீதான் போற. ஐயோ அம்மா, என்ன அனுப்பிடாதீங்கம்மா. போ நாகு, போ. சொல்றல அம்மா சொல்லி கேளுங்கம்மா. போயிட்டு வா. போ நாகு. அம்மா, என்ன சொல்லு. அம்மா, அது ஹால்ல விக்ரம் ஐயாவும் பிரீத்தியும் பாட்டெல்லாம் போட்டு செம சவுண்ட் வச்சு டான்ஸ்ல ஆடிட்டு இருக்காங்கம்மா. விக்ரம் ஐயா பிரீத்தியோட கையெல்லாம் பிடிச்சு இழுத்து கட்டி பிடிச்செல்லாம் வேற ஆடிட்டு இருக்காருமா. எங்க? கேளுமா, ஹால்ல. என்ன விக்ரம், என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி, அது வந்து என்னன்னா, பாட்டி, நாளைக்கு எங்க காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் பார்ட்டி. அதான் டான்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லி நான் தான் சொன்னேன். அதுக்காக தான் அண்ணனும் பிரீத்தியும் எனக்காக
சாங்க போடுறா. போடுறா. நம்ம சாப்பாடே சாப்பிட போறோம், கேவலம் ஒரு பிரெட் துண்டை போய் எடுத்து திங்க போறியே, அறிவில உனக்கு? சரி சாப்பாடு எடு. ஆ. ஆ? 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 எல்லாமே காலியா கிடக்க. சுத்தம். ஓ. 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 ஆஹா. வாயா ஆ. இங்க வாயா வா. எருமை 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 இருந்த ஒரு ரொட்டியும் தூக்கி போட்டியா? அதையாவது நான் சாப்பிட்டுப்பல்ல. சிக்கிதியா? அங்கதான் எங்கேயாவது கிடக்கும், நான் தேடி பாக்குறேன். தேடி இரு, போ. கொஞ்சம் இரு. விழுந்திருக்கும். இப்படி கரெக்டா பண்ணுங்க. ஓகே. இப்ப இப்படி. இதோ இருக்கே. கை கட்டினது வாய் கட்டலையே. எங்க போச்சு பிரெட்? ஆ. ம். ம். அப்படி ஆடுங்க, நான் உட்காந்து பாக்குறேன். தாயே, இன்னைக்கு நடக்க போற பரிகாரம் நல்லபடியா, எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதாம்மா துணை இருக்கணும். அம்மா. கல்பனா, எல்லாம் ரெடியாம்மா? ரெடியா இருக்கத்த. சரி, இன்னைக்கு நல்லபடியா இந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு நிச்சயதார்த்த வேலையை சீக்கிரமா ஆரம்பிக்கணும். என்ன? சரிங்க அத்தை. சாமி கும்பிடு. பசிக்குதே. ஸ்ரீஜா ரெடியா? போலாமா? நான் வரல. என்னால இந்த நிலைமையில நடக்க கூட முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாத ஸ்ரீஜா. நீ இந்த பரிகாரத்தை மட்டும் நல்லா பண்ணி முடிச்சிட்டேன்னா அம்மா மனசுல நீ முழுசா இடம் பிடிச்சிடலாம். ஜாதகம் செட் ஆனதுனால இப்பவே அம்மாவுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடுத்து இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணி முடிச்சிட்ட, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்பாங்க. உங்க கேட்கலாம் இல்ல கேட்காம போலாம். ஆனா நீங்க சொல்றத கேட்டு என்னால அந்த நெருப்பு சட்டியெல்லாம் தூக்க முடியாது. இப்ப யாரு உன்னை தூக்க சொன்னா? பின்ன அங்க பிரதர்ஷனை பண்ணணும்,
அந்த நெருப்பு சட்டியை தூக்கிட்டு கோயிலை சுத்தி வலம் வரணும். இதுல நான் சாப்பிடாம வேற இருக்கேன். இந்த நிலைமையில நான் சும்மா கோவிலை சுத்தி வந்தாலே மயக்கம் ஆயிடுவேன். ஐயோ, நேத்து தான் நான் சொன்னேன்ல, நீ எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். நீ அங்க வந்து அம்மா முன்னாடி பரிகாரம் பண்ற மாதிரி நடிச்சா மட்டும் போதும். மத்தபடி அங்க எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். ஸ்ரீஜா, என்ன நம்புமா? சரி, உங்களை நம்பிதான் நான் வரேன். எங்களுக்கு பசிக்குதே. பரிகாரம் முடிஞ்ச உடனே வாங்கி தரேன். விக்ரம், ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி தான். அந்த ஸ்ரீஜா ரெடி ஆயிட்டாளா இல்ல பயந்து ஓடிட்டாளா? அவ ரெடி ஆயிட்டாப்பா. எனக்கு என்னவோ அந்த ஸ்ரீஜா இந்த பரிகாரத்தை பண்ணி அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவாளோன்னு பயமா இருக்கு. கண்டிப்பா அது நடக்காது சித்தி. யாருக்கு தெரியும் விக்ரம், என்ன வேணா நடக்கலாம். இல்ல சித்தி, நான் உறுதியா சொல்றேன், இது நடக்கவே நடக்காது. அத பண்ணி முடிக்க அவ ஒன்றும் பிரீத்தி கிடையாது. அதனாலதான் சொல்றேன், அவளால இதை பண்ண முடியாது. அதுவும் இல்லாம சாமி என்னைக்குமே கெட்டவங்களுக்கு தோண போகாது. புரியுது விக்ரம், நீ போட்ட பிளான் நல்லபடியா நடக்கணும். நடக்கும் சித்தி, நம்புங்க. சரி விக்ரம், நீ வா, கிளம்பி நான் கீழே இருக்கேன். சரி சித்தி. ஆமா, அந்த ஸ்ரீஜா அந்த பரிகாரத்தை பண்ணி முடிக்க கூடாது. இதை பண்ண முடியாம அவர் ரொம்ப சிரமப்படணும். பிரீத்தி தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். கிருபா, ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்க? சீக்கிரம் கிளம்பு. அம்மா, என்னால முடியல. எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல் போறேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன், அவங்களே இங்க வந்து பாப்பாங்க. சரி சரி, உடம்ப பாத்து. சந்திரிகா ஆண்டி. வரேன். சரி கிருப்பா, நான் போயிட்டு வரேன். வாங்க, எல்லாரும் வாங்க. ஐயோ, பசிக்குதே. எனக்கும் தான் பசிக்குது. அவங்க எப்ப பரிகாரத்தை முடிச்சு எப்ப நம்ம பசியை தீக்க போறாங்க? முடியல, கைத்த கிள்ளுது. ஆஹா, பிரசாதம். ஏய் சரோஜா, அங்க பாரு, பிரசாதம் கொடுத்துட்டாங்க. அவங்க சாமியை கும்பிடுறதுக்குள்ள நாம போய் அதை வாங்கி சாப்பிடலாமா? சரி வா வா. வாங்கம்மா. சாமி, அங்க பிரதட்சணம் பண்ணணும். எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்குமா? அம்மா, நீங்க போய் மஞ்சள் புடவை கட்டிட்டு வாங்க. அங்க பிரதட்சணை முடிஞ்ச உடனே தீச்சட்டி எடுக்கணும். சாமி, இந்த கோயிலோட சுற்றளவு எவ்வளவு இருக்கும்? அது குறைஞ்சது 1/2 கிலோமீட்டர் இருக்குமா.